ஒரு மனிதர்களை எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, இந்த சமுதாயம் எப்படி அவங்களை பிரித்திருக்குன்னா தரம், அவருடைய குணத்தை பேஸ் பண்ணி கிடையாது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. நீ நல்லவனா இருந்து நினைச்சுக்கவேன், நீ நல்லவனா இருக்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி உனக்கு வாழ்க்கை கிடையாது. நீ நல்லவனா இருந்தா இருந்துட்டு போ, அது உன்னுடைய விஷயம். உனக்கு காசு இருக்கா, நீ காசு இருக்குன்னு என்ன வேணாச்சு, இதான் இப்போ லாஜிக். நீ உனக்கு பணம் நிறைய விஷயம் இருக்கு, நீ பணத்தை வச்சு நீ எதை வேணா பண்ணலாம் அப்படின்னா நீ பெரிய ஆளு. ஓகே, அதே இது உனக்கு குணம் இருக்கு, நீ மத்தவங்களுக்கு செய்யற விஷயங்கள் உதவிக்கு பண்ண நிக்கிற, அதே போல என்ன வேணா உனக்கு கிடைச்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணங்களோட வாழ்றா இருக்க தெரியுமா. அவன் பணக்காரன் இல்லாம இருப்பான், ஆனா எண்ணங்கள்ல பெரிய பணக்காரன் இருப்பான். ஆனா அவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தாச்சு அப்படின்னா, சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏமாளி. சொல்லுவார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், தூட்டுவார்கள் தூட்டிக் கொண்டே இருக்கட்டும், போட்டுவார்கள் போட்டிக் கொண்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கை நீ என்னவாக வாழ வேண்டும் என்பதை நீ தீர்மானித்து உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் அதனுடைய கூலி கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். உனக்கு இருக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை, உனக்கு இருக்கின்ற உன்னுடைய இறைவனோடு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் கண்டிப்பாக நீ நினைத்த இடத்தை கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பாக நீ அடைந்தே தீர்வாய். தரந்தாழ்த்துகின்ற, உன்னை அவமானப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயமும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் இருந்தால் அதையெல்லாம் தூக்கி குப்பையில் கொண்டு போட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து முயற்சி செய்து கொண்டே இரு. அதுக்கான துணையை கண்டிப்பாக இறைவன் தருவான். இதுல அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய சூழ்நிலைகள் மாறும்.